ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே விலாக் தான். இன்றைக்கி வந்து வீட்டுக்காரங்க தான் வந்து சமைக்க போகிறாங்க. என்னென்ன சமைக்கிறாங்க, எப்படி சமைக்கிறாங்கன்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தலைக்கறி வந்து குழம்பு யார் வைக்க போகிறா? நான் தான். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். நானும் ஸ்ரீனிகா நம்ம மூளை இல்லாதவங்களுக்கு நம்ம இன்றைக்கி மூளை இல்லாதவங்களுக்கா? கம்மியாக இருக்கவங்க, வளர்ச்சி கொஞ்சம் வேலை செய்யாதவங்களுக்குலாம் இது வந்து குழம்பு, மூளைக்கறி குழம்பு. அடுத்த ஐட்டம் வந்து மட்டன். அப்படின்னா மட்டன் வந்து சுக்காவா செய்யலான்னு இருக்கேன். அது சுக்கா வருதா இல்லை கறி அக்கா வருதா? எது செஞ்சாலும் நீ சாப்பிடுடா. ஓகே, இது வந்து மட்டன் சுக்கா. கறியாக தான் இருக்குது, கறியாக கேட்குறாங்க தான். மட்டன் சுக்கா. இது அடுத்தது அம்மாவுக்கு மட்டன் ஒத்துக்காது இல்லையா, அதனால சிக்கன். எல்லாம் பிராய்லர் சிக்கன் வேண்டாம் தான். சரி, அம்மாவுக்கு என்ன பண்ணுறது, அம்மாவுக்கு ஒத்துக்காது. அதனால் அம்மாவுக்கு வந்து சிக்கன். லெக் வைக்க சொன்னால் இருக்கான்னு தெரியல. லெக்கா எனக்கா? அதை என்ன செய்ய போகிறீங்க? இது வந்து அவனில் வச்சு அவனை ஹை ஸ்பீடில் வச்சு சிக்கன் தானே அவிச்சா கூட நல்லா தான் இருக்கும். உப்பு போட்டு அரிசி மிளகாத்தூளை தூனா வேலை பண்ணுது. சிக்கன் யூஸ் பண்ணுது, அது ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் சுத்தப்பாடு. இது சிக்கன். ரெண்டு லெக் இருக்குடா. உனக்கு ஏன் சீனிக்கான்னு வச்சாங்க? சில இதுக்கெலாம் வந்து காரண பெயர் கேட்காது, இடுகுறி பெயர்னு ஒன்று சொல்லுவாங்க. தரம் பேர் வச்சு கூப்பிட்றது. அப்போ தனியாக பிரித்து கூப்பிட்டு எதுக்கு சீனிக்கா சமைச்சோம், எதுக்கு சீனிக்கான்னு வச்சாங்க. ஒரு இப்போ பிரித்து பார்க்குறது, அவனுக்கு சீனிக்கான்னு வைக்கக்கூடாதா, அவன் ஆம்பளை பிள்ளைக்கு வைக்கக்கூடாது. சில விஷயம்லாம் இருக்குது. சிக்கன் இதே மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது? உங்கள் வீட்லேயும் பசங்க இது மாதிரிலாம் கேட்குதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே கேள்வி கேட்கறதுக்காக தான் நம்ம அதிகமாக கேள்வி கொஞ்சம் வேலை செய்யணும். எப்பவுமே கோழி தான்டா. வெட்டினாலும் கோழி தான், வெட்டினாலும் கோழி. நம்ம அது சிக்கன்னா இங்கிலீஷு, கோழிங்கிறது தமிழ். புரியுதா? பேசுகிறப்ப கோழி சிக்கன் சொல்கிறது கோழிங்க. கறி ஆனாலும் நம்ம சிக்கன் முடியும்னு சொல்லிடலாம். அதனால சரி, இப்போ 3 கறி ரெடி. நம்மளை கடை கொஞ்சம் சாப்பிடுவோம், எனர்ஜி எடுத்துக்கிட்டு அடுத்து சாப்பிட்டுட்டு முதல்ல வெங்காயம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு அம்மா வந்து சொன்னால் முதல்ல இது ஃப்ரீ. அம்மாவும் தம்பியும் டேஸ்ட் பண்ணுறது. கேமராமேன் அம்மா கேமராமேனு, நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம காலை சாப்பாடு அம்மா செய்யட்டும். சரி, சீனிக்கா காலை சாப்பிடுதான். நான் பார்த்தீங்கன்னா காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிர் தோசையும் அப்புறம் வந்து எப்பயும் போல் இட்லி மாவில் தோசையும் வந்து செய்ய போகிறேன். அதான் தோசை வந்து ஊற்றிட்டுருக்கேன். அவங்க வந்து டிவி பார்த்துட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டோன்னே வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அதனால தான் காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் நல்லா முறுன்னு தோசை வந்து ஊற்றிருக்கேன். அப்படியே தோசை ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளிலாம் அவங்க சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அதை தனித்தனியாக வந்து பிரித்து வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக, அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குன்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அதையும் அப்படியே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். நீ எதுவும் செய்யக்கூடாது, நான் தான் வந்து செய்வேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. மதியானத்துக்கு அவங்க தான் வந்து எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் வெங்காய தக்காளி தான் எடுத்து வைக்கிறேன், எடுத்து வச்சுட்டு அந்தாண்ட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சமைக்க போகிறோம். அப்போ இடையில பறிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு நாள் சமைக்கிறதுக்கா? அப்புறம் தினைக்கே சமைக்கிறேன். அப்போ எனக்கு சப்போஸ் நாங்கள் சாப்பிட்றது நல்லா இல்லைன்னா அப்புறம் நான் கடைக்கு போகணும்ல. அது வரைக்கும் எனர்ஜி எனக்கு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சமைச்சோன்னு நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா அது டேஸ்ட் அப்படி இருக்கும். இப்போ எல்லாம் எனர்ஜி ஏற்றிட்டு சமையலில் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இஞ்சி கழுவி, இஞ்சி வந்து வெட்டி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு உரிக்கிறோம். பூண்டை உரிச்சிட்டு அடுத்தது வெங்காயம், இன்னும் ஒரு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். எல்லாம் சாப்பிட ரெடியாக இருக்கணும். நான் முடிச்சுட்டு நீ சாப்பிட்ற சமையலை பார்த்து இனிமேல் நீங்கள் சமைச்சு கொடுங்க அப்படின்னு அம்மா கதறணும்.
சரிக்கா நீங்கள் சமைக்கிற சமையல் இது வரைக்கும் சாப்பிட்டது பார்ப்போம். சரி தானே? இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கறியை வந்து வச்சுக்குவோம். தனியாக இது பண்ணிக்கலாமா? மூணு வந்து முட்டையில் வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மூளை தனியாக செஞ்சுக்கலாம். ஆட்டு தலைக்கறி ஃபஸ்ட்டு தலைக்கறி செய்ய ஆரம்பிக்கிறோம். எடுத்துட்டு பச்சை மிளகா, சீனிக்காய் வெட்டி கொடுத்து நான் சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்று வெட்டி கொடுத்துருக்கா நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வெங்காயம் போதுமான அளவு வெங்காயம், 2 பச்சை மிளகா. புதுசாக சமைக்கிறதால எல்லாம் தடுமாறு. போதுமான அளவு வெங்காயம் கிடையாது, ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று வந்து சேர்த்துக்கணும். அது இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பெரிய கரண்டி இது சேர்த்தாச்சு. இப்போ வந்து தண்ணி அதில் வச்சுருக்கோம். எத்தனை விசில்னா ஒரு 3 விசில் வைக்கலாம். அப்படியே அடுப்பை பற்ற வைக்கணும். விசில் வரும்னா நம்ம அது முன்னாடியே ஆட்டோமேட்டிக் வச்சுருந்தோம்மா அடுப்பு. இப்போ மாற்றினதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பற்ற வைக்க மறந்துட்டு ஆன் பண்ணிட்டு போயிடுறேன் நானே அந்தாண்ட. சரி, அது இருக்கட்டும். அதுக்குள்ள வெங்காயம் வெட்டியா? சரிக்கா, சரி நான் ஒரு 2 பேரும் சேர்ந்து வெட்டிடும். 2 பேர் செஞ்சா கரெக்டாக நீ உரிச்சு கொடுக்கணும். வெட்டியா நம்ம சின்னதாக வெட்டிக்கலாம், பெருசாக இருக்கலாம். சிக்கன் வறுவல் கொஞ்சம் வாங்கி போட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை வச்சு போட்டுட்டு அதில் கொஞ்சம் போட்டு செவந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து கொடுக்கலாம். கொஞ்சம் சொன்னால் வெங்காயத்தை வந்து வெங்காயம் ஏன்னா வெங்காயம் போட்ட உடனே கறி ஒன்று போடுறது. வெங்காயம் வந்து லைட்டாக சாப்பிட போதும், ரொம்ப சாப்பிட செய்யாது. லைட்டாக சாப்பிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 3/4 ஸ்பூன், இந்த டீஸ்பூனில் கொஞ்சம் பெரிய ஸ்பூன். ஸ்பூனை காமிங்க, ஸ்பூனை காமிங்க அப்படி எடுத்து போதும் இந்த அளவு. ஏன்னா இது டீஸ்பூன்னாக பெருசாக கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கும். மட்டன் என்னதான் பொங்குறது எப்படி தெரியும்? ஐயோ ஒரு ட்ரிப்பு அப்படி தான் பொங்குது. எந்த குக்கரை வாங்கினாலும் அப்படி தான் பொங்குது. புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் பொங்குறது பொங்கிட்டு தான் இருக்குது. இந்த அடுப்பில் வந்து வெங்காயம் கூட தக்காளி சேர்த்து தான் போதும். வந்து தக்காளியும் வதங்கிட்டு இதில் வந்து சிக்கன் எடுத்து நம்ம அப்படியே சேர்த்துவோம். இதுக்கு மட்டன் அளவுக்கு வந்து சிக்கனுக்கு தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். ஏன்னா எங்கள் வீட்டில் அடிக்கிறது இது தண்ணி விடும். தண்ணி விடுறதுல இது அதிகமாக ஊற்ற வேண்டாம். அடுப்பு குறைச்சி தூக்கிட்டது மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். அது மூடி போட்டு மூடிடலாம். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து திருவிட்டு இருக்காங்க குழம்புக்காக. மேக்ஸிமம் வந்து வீட்டில் அவங்க தான் திருவி கொடுப்பாங்க. நான் தேங்காய் திருவுறதுல ரொம்ப வீக்கு. பாப்பாவும் தக்காளியெல்லாம் வந்து அரிஞ்சு முடிச்சிட்டா. இன்றைக்கி வந்து என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது. அப்பப்போ டவுட் சொல்லுது. அப்பப்போ அவங்களுக்கு ரெசிபி வந்து எப்படி செய்யணும்னு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இது போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன்.
எல்லாம் அறிகிற வேலை முடிஞ்சிச்சு. நல்ல வாசனை கம்ம கம்ம அப்படி விழுந்துடாத. வந்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகு போட்டு ஓரளவு வெந்திருக்கு பாருங்க கறி. ஓரளவு வந்துருக்கு. சொல்ல தெரியலன்னா இடையில இடையில சொல்கிறேன், நான் எதுவும் செய்யலை. இது ஒரு கரண்டி போதும்ல? காரம் கம்மியாகவே போட்டுருங்க. பசங்க சாப்பிட்றதுல ஒரு இந்த அளவு போதும். போட்டு அது கல் உப்பு போதுமான கல் உப்பு கம்மியாகவே சேர்த்துப்போம். 10 பழுக்க பழுக்க பைப்பில் வெயில் எப்படா வரும்? கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துங்கப்பா. தண்ணி கம்மியாக தான் இருக்கும். அப்படியே மூடி வச்சிடலாம். காரம் மட்டும் பார்த்துங்கப்பா, ரொம்ப கம்மியாக இருக்கும் போது நம்ம தேங்காய் சாந்து போடும்போது ரொம்ப கம்மியாகிடும். எப்படிங்க இருக்கு? காரம் போதும். காரம் போதும் பார்த்துக்கலாம். சரி சரி. இப்போ வச்சுக்கிங்களா? நல்ல வாசனை வருது. செய்யறதுக்குள்ளேவா? மூடி போட்டு மூடாச்சு. இந்த வேலை முடிச்சு அடுத்தது மட்டனை ஸ்டார்ட் பண்ணுவோம். மட்டன் விசில் அடங்கிட்ட பாருங்கப்பா. விசில் அடங்கிட்டோம். வெந்திருக்கான்னு பாருங்க. ஓப்பன் த டோர். ஓப்பா. குக்கரை திருப்பி திருப்பி குக்கர் மூடி திருப்பி வைக்கணும்னு சொன்னாங்கல்ல. அங்கே வந்துட்டாப்பா. பார்க்க வந்துட்டேன். சாப்பிடடா வந்துட்டு நினைக்கிறேன். வந்துக்குதுங்க. எடுத்து இது செஞ்சுட்டு இருக்கோம். சிக்கன் அப்படியே இருக்கா, அதை மட்டன் ரெடி பண்ணுவோம். மட்டன் தலைக்கறி பார்த்தீங்கன்னா மட்டனுக்கும் சிக்கனுக்கும் ஒரே கட்டி எடுத்துட்டேன். அப்புறம் நாளைக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள் எல்லா இடத்தையும் வீணாக்கிடுவாங்க. என்ன எல்லாம் ஒரே ஆள் தானே சாப்பிட மட்டன் சாப்பிட மாட்டேன்ல. கொஞ்சோடு பக்கா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மட்டன் கறி மட்டும் எடுத்துக்க மாட்டேன் நான். ஆனால் குழம்பு கிரேவிலாம் வந்து ஊற்றிப்பேன். கறி எடுத்துட்டா சுத்தமாக ஒத்துக்க முடிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்று செரிமானம் ஆகாது, இல்லைன்னா உடம்பெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி தண்டிப்பாக வந்துடும். இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை நிறைய பேருக்கு இருக்கா என்னங்கிறது தெரியல. சரி, இப்போ அது 2 தான் இது. கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருவோம். இதில் மிளகாத்தூள் வந்து பசங்க சாப்பிட்றதால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைக்கிறேன். மட்டன் கொஞ்சம் காரம் வைப்பாங்க, நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் தான். ஏன்னா பசங்க கொஞ்சம் மட்டன் மட்டன் சிக்கன் அதிகமாக தருவோம், மட்டன் தான் அதிகமாக தருவோம். அதனால் கம்மியாக பண்ணோம். உப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 உப்பு தான். அதனால் உப்பு குழம்பு போட்டால் போதும். என்ன பார்த்துக்கலாம், குழம்பு தான் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருவோம். இந்த கறியை போட்டோடனே வாசனை வருது அவனுக்கு. இப்போ தலைக்கறி வச்சாச்சு. மூடி வச்சுருங்கப்பா. ஓகே போதும். மட்டன் இந்த 2 சிக்கன் லைட்டாக ஒரு கிண்டல் கிண்டி விட்டுருலாமா?
லெக் பீஸ் உனக்கு பாடம் மட்டும்தான். சாதம் அடிக்கணுங்க, சாதம் அடிக்கணும். நான் படிக்கிறேன். இங்கே ஒன்று இந்நேரம் கவுந்துருக்கும். இந்த அரை மணி நேரம் முடிச்சுட்டீங்களா? நான் படிக்கிறேன். இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் இருக்கு. நம்ம இப்ப சாதம். இன்னும் மட்டன் சுக்கா இருக்கு. ஐயோ இதை 2 குழம்பு வச்சுருக்கோம். இங்க வந்து மட்டும் சரி அது தேவையில்ல, எனக்கு ஒரு ஒதுக்கு சிரிக்கேன். இந்தா இதுதான் என்னன்னு சரி அப்புறமா ஒதுக்கு வந்து அது வந்து மட்டன் சுக்கா செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த குக்கரில் வந்து மட்டன் எடுத்துட்டு மட்டன்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். மட்டன் சுக்கா அது கூட கொஞ்சம் வந்து வெங்காயம் சேர்த்துட்டு இருக்கு கொஞ்சம் பேஸ்ட் ஒரு கரண்டி இந்த மட்டன்லாம் ஒரு கரண்டி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மட்டன் சுக்காவாக செய்ய போகிறோம் இல்லையா, அதனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த குழம்புனா அதிகமாக வரும், மட்டன் சுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 3 விசிலே வச்சு பார்ப்போம். என்ன போனோம் 4 விசில் அதே வெள்ளமாக இருக்குது. 3 விசில் வச்சிடலாம். இதில் என்னன்னா இந்த அடுப்பு வாங்கினதுலேருந்து முதல்ல இன்றைக்கி தான் இது எரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நான் பத்தையே வைக்கல, ஏன்னா அது நல்ல பெரிய அடுப்பா, அதனால யூஸ் ஆகல. இன்றைக்கி தான் நான் ஹாப்பி பர்த்டே Happy birthday to you. அம்மா டூ இருக்கு. மட்டன் பொரிச்சிட்டு இருக்கோம். சிக்கன் வெந்துட்டாப்பா? கொஞ்சம் இறங்கி வராது, கஷ்டமாக இருக்குடா எனக்கு வச்சுட்டு. கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் வாடை அந்த பச்சை வாடை போயிட்டு இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை அமுத்தி விடுங்க, அமுத்தி விடுங்க. இது வேற அப்பப்போ பொங்கிட்டு கிடக்கு. கரெக்டாக பொன்முருவலாக செவந்துட்டு இது வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் வதங்க கொஞ்சம் டைம் ஆகும். லைட்டாக வெங்காயம் வதங்க அப்படியே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு வழியாக சிக்கன் மட்டும் சமையல் முடிஞ்சுட்டு இதில் நஷ்ட 10 மணி புதினா கருவேப்பிலை 3 சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு போட்டு கிண்டி விட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா சிக்கன் முடிஞ்சிட்டு ஒரு வழியாக ஒரு சமையல் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டு அதனால அப்படியே தூக்கி மட்டன் அடுப்பு லைட்டாக குறைஞ்சி விட்டுது. தலைக்கறி வச்சுருந்ததில் தலைக்கறியில் போட்ட வேண்டியதுதான். தலைக்கறியில் போட்டது கீழே வர போட்டேன். எதாவது எடுத்துக்கோம். என்னங்க இப்பளத்தை கொட்டி வச்சுருக்கீங்க? என்ன பண்ணுற போகிறோம் சுடாமல் வேலை பார்க்குறீங்க. அதே பெருசாக தெரியுது எனக்கு. இப்போ தாச்சி வீடு எல்லாம் கிண்டி விட வேண்டியதுதான். தேங்காய் சாதம் ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. இதுக்கப்புறம் மட்டன் தலைக்கறி எப்படி வருதுன்னு பார்த்தா தான் தெரியும். காரம் இருக்கான்னு பார்த்துங்கப்பா. காரம் பார்த்துக்கிறோம். கொஞ்சம் மட்டன் முடிவோம். இது எடுத்து வச்சிடலாமா சிக்கனை? இருக்கு சொல்லலாம்.
மட்டன் தலைக்கறி வந்து ஓரளவு முடிஞ்சிட்டு அவ்வளோதான். அப்பா வாடை நல்லா இருக்கு, டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை திருவி வச்சுருக்கிறது சிக்கன் தலைக்கறி முடிஞ்சிச்சு. அப்படியே ஆஃப் பண்ணிவிட வேண்டியதான்ப்பா. கறி நல்லா பஞ்சு பேர் வந்துருக்கு, நல்லா வந்துருக்கு. என் தம்பி கொஞ்சம் கறி சாப்பிட்டா வேணுமா, நல்லா வந்துருக்கு. நல்லா பஞ்சு பேர் வந்து மட்டன். அடுத்தது மட்டன் சுக்கா ரெடி பண்ணலாம். அடுத்தது மட்டன் சுக்கா 2 ஐட்டம் முடிஞ்சிட்டு, சிக்கன் வறுவல் முடிஞ்சிட்டு, தலைக்கறி முடிச்சு. அடுத்தது வந்து மட்டன் சுக்கா. அதில் பட்டையை போட்டு மேக்ஸிமம் இந்த நான்வெஜ்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா பட்டை பெருஞ்சீரகம்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து காமன். வந்து வெங்காயம் வந்து சேர்த்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அடுப்பு வேற டக்குன்னு சூடாயிடுதா, கருவிடுது. அதனால தான் கடகடன் வந்து சேர்த்துட்ருக்காங்க. சொல்கிறதுக்கு மறந்துடுறாங்க. ஃப்ளோவாக பேச வர மாட்டேங்குது. அதனால் எனக்கு பதில் என்னோட ஆப்ரேட்டர் பேசுவார். ஆப்ரேட்டர் கேமராமேன் பேசுவார். அதே முத சமையல் கற்றுக்காரமா குறைய சொல்லிடக்கூடாது, அது ஒரு பயம் இருக்குது. ஏன்னா செஞ்சு கொடுத்தாருன்னா இல்லை கொஞ்சம் குறை சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க, நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது. என்னன்னா 10 வருஷமாக நான் தான் குறை சொல்லிட்டு இருந்தேன். குறை சொல்கிறது மட்டும்தான் தெரியுது, என்ன பண்ணுறது. உங்கள் வீட்லேயும் இப்படி தானா? டக்குன்னு ஒரு குறைய சொல்லிடுவாங்க. அதுவும் முன்னாடி எல்லாரும் இருக்கும்போதே சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் தனியாக வந்து சொல்கிறாங்க, அதனால கொஞ்சம் தெரியல. குறை சொன்னாலும் சாப்பிடுவோம், சாப்பிடாம இருக்கணும். எனக்கு பிடிக்கல, இந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லி சாப்பிடுவோம். அது வந்து மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுது. வெங்காயம் தக்காளிலாம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ மட்டன் வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதால வந்து கறியை மட்டும் எடுத்துக்கிறாங்க. தண்ணியை வந்து கீழே ஒத்து போகிறது இல்லை, அப்படியே சூப்பு மாதிரி செஞ்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறியை மட்டும். ஏன்னா கறி வந்து நல்லா வெந்துடுச்சா, அதனால சரி தண்ணி ஊற்றினோன்னா இன்னும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் கறி அப்படியே சேர்த்துட்டு மசாலா சேர்த்துற வேண்டியது தான். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4 ஸ்பூன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுங்க. பசங்களுக்காக எல்லாமே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வந்து செய்கிறோம். தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் டீஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன் குட்டி ஸ்பூன், 5 கிராம் ஸ்பூன். உப்பு போட்டுங்கப்பா. போட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுக்கலாம். இப்போ 2 ஐட்டம் முடிஞ்சிட்டு 3வது வந்து மட்டன் சுக்கா முடிக்க போகிறோம். மட்டன் சுக்கா வந்து தண்ணி எல்லாமே சொல்லிட்டு பாருங்க. நல்லா சுக்கா பருவலாக வந்துட்டு எண்ணெய் தான், எண்ணெயோட காரம் தான் இருக்குது. எண்ணெயோட பிசு தான் இருக்கும். நம்ம சுக்கா வந்து நல்லா வந்து நம்ம வந்து பெப்பரை போட்டு நான் காரத்துக்கு பெப்பர் போடலாம். பெப்பர் கொஞ்சம் காரம் இருந்தாலும் நமக்கு தெரியாது, ஏன்னா இது கொஞ்சம் குளிர்ச்சி தான், வெயில் நாள் பெப்பரை போட்டு நல்லா கிண்டிடலாம். கிண்டினா ஒரே இடத்துல பெப்பர் போட்டுட்டு அது வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு இறக்கிட்டா மட்டன் சுக்கா ரெடி. உங்கள் வீட்டுக்காரங்க ஸ்டைலில் மட்டன் சுக்கா ரெடி. என்னோட ஸ்டைலில்
எப்படி செய்வாங்கலாம் தெரியல. அப்படியே நாங்கள் செஞ்சது தான் மட்டன் சுக்கா. டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. உண்மையான டேஸ்ட்டு சொல்லுவேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 வரைக்கும் முடிஞ்சிச்சு. அவங்க வந்து குழம்பு தொட்டுக்க எல்லாமே செஞ்சுட்டாங்க, கறியெல்லாம். இப்போ நான் வந்து சாதம் வடிக்க போகிறேன். சாதம் வடிச்சிட்டு மூளை மட்டும் வந்து செய்யணும். அது வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூளை மட்டும் அது மட்டும் இப்போ பொரியல் செய்ய வேண்டியதுதான். ஏன்னா அது கரெக்டான பக்குவத்தில் பண்ணலான்னா அது கொலை குழம்பு போய்டும். அந்த கரெக்டாக பண்ணால் தான் முட்டையும் அந்த கரெக்டாக இருக்கும். அந்த மூளை சேர்த்த மாதிரியே இருக்காது. அது எங்கள் வீட்டுக்காரம்மா நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் அந்த டேஸ்ட்டை நம்ம மிஸ் பண்ண வேண்டான்ட்டு தான். முட்டை போட்டு பொரியல் வந்து செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மூளையை நல்லா கழுவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி குட்டி குட்டி பீஸாக உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிங்க. கட் பண்ணியாச்சு பாருங்க. இது அப்படியே உரமாக வச்சுக்குவோம். எண்ணெய் வந்து வச்சுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் வந்து சூடு ஏற்றோம். சூடு ஏறினோடனே வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துப்போம். ஆமாம், நல்லா வந்து வதக்கிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதுலேயே கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூளையை சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வெந்துடும். தண்ணியெலாம் வந்து சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்த்த மாதிரி வந்து நம்ம ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை பொரியல் மாதிரி தான் இது. அப்படியே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா முட்டை வெந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக வந்து பெப்பர் வந்து தூவிக்கலாம். எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு தூவிங்க. நான் வந்து லைட்டாக வந்து தூவிக்கிறேன். சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் மூளை பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. பார்க்க அழகாக இருக்குல்ல? முட்டை பொரியல் மாதிரி. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு சொன்னால் தான் தெரியும். இல்லைன்னா முட்டை பசங்களுக்கு தெரியாது. இது வந்து மூளை சேர்த்தது தெரியாது. இதோட சமையல் வந்து முடிஞ்சிட்டு கடைசியாக வந்து ரசமும் வச்சாச்சு. இது வந்து லெமன் ரசம். என்னெல்லாம் சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாமா? வீட்டுக்காரங்க செஞ்ச தலைக்கறி குழம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா, சிக்கன் பெரட்டல்,
அது இல்லாமல் வந்து மூளை பொரியல், ரசம், சாதம் வந்து வடிச்சிருக்கேன். இதான் வந்து எங்களோட ரெசிபி. இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.